உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் தான் உங்களுக்கு செல்வமே வரப்போகுது, அதில் தான் உங்களுக்கு நன்மையே வரப்போகுது. அந்த யுத்தம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அந்த பிரச்சனை அவங்க பிரச்சனையாகவே மாற்றி உங்களை கர்த்தர் அந்த செல்வத்தை நன்மையை சுதந்தரிப்பதற்கு துதித்த உங்களை, பாடிய உங்களை, எக்காலத்தை பெருந்தொனியாய் முழக்கிட உங்களை, அல்லேலூயா, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் நன்மையை தந்து உங்கள் ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் தலையை உயர்த்துகிறவராய், உங்களை கலிவுற பண்ணுகிறவராய். பெராக்காவிலே அவர்கள் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்த போல நீங்களும் எக்காலத்தை ஊதுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஜெயம் உங்களுக்கு. கர்த்தர் இந்த நாளிலே அவரை மோட்டிவேட் பண்ணுவது, அவரை உந்து சக்தியாய் அமைப்பது, அவரை தள்ளுவது, இதுதான். கூடி வந்தவங்கள் எல்லாரையும் கர்த்தர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாராம், நாம் சும்மா இருப்போம் என்று மோசே சொல்லுகிறார். உண்மைதான். கர்த்தரே யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டால் நாம் ஏன் அடுத்த வேலை செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் செய்தாலே போதும். அழகாய் செய்வார், அற்புதமாய் செய்வார், பூரணமாய் செய்து முடித்து விடுவார். அல்லேலூயா. ரைட். அப்படியானால் இந்த நாட்களில் இந்த வார்த்தைக்கு, செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்ய அவரை உந்துவது எது? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய அவரை உந்துவது எது அல்லது மோட்டிவேட் பண்ணுவது எது? வாட் மோட்டிவேட்ஸ் அவர் லார்ட் டு ஃபைட். அல்லேலூயா. அவரை எது உந்துகிறது? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், நமக்காக அவர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா எது அவரை யுத்தம் செய்ய வைக்கிறது, வைக்கும்? அல்லேலூயா. எது யுத்தம் செய்ய வைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா தான் போவீங்க, சும்மா தான் இருப்பீங்க. வெற்றியை நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய, நமக்காக அவரை யுத்தம் செய்ய வைக்கின்ற சில காரியங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உபாகமம் 20 2ஆம் வசனத்தை வாசி. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி. அல்லேலூயா. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து யார்கிட்ட பேசணுமா? ஜனங்களிடத்தில் பேசணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அது பிசாசினாலேயோ அல்லது மனிதனாலேயோ அல்லது ஏதோ ஒரு பெரிய சோர்வு உங்களை ஆவிக்குரிய நிலையில் வீழ்த்த வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆசாரியனிடத்தில் வர வேண்டும்.
ஆசாரியனிடத்தில் என்ன செய்யணும்? வரணும். தேவ மனிதனிடத்தில் வர வேண்டும். தேவ தாசர்களிடத்திலே, உங்களை நடத்துகின்ற ஊழியர்களிடத்திலே நீங்கள் வர வேண்டும். ஆமென். முதல்ல வரணும். அங்கே வந்தாலே போதும், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவார்? யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் தெரியலை, நம்ம பிரச்சனையை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்களே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தீர்க்கிறதுக்கு. அல்லது யாரோ உங்கள் அண்ணன் தம்பியை தேடி போவீங்க, அல்லது ஏதாவது ஒரு மன தத்துவ நிபுணரை தேடலாமா அப்படின்னு போவீங்க. அல்லது உங்களுக்கு யாராவது ஒரு துராலோசனை கொடுத்து அங்கே ஒரு மந்திரவாதி இருக்காருன்னு சொல்லுவாங்க, என்னத்தையும் ஒன்று சொல்லுவாங்க. பிரச்சனையை தீர்க்கிறதற்கு, பரிகாரம் அடைவதற்கு ஏதோ ஒரு வழியை சொல்லுவாங்க. அல்லது அங்கே ஒரு தேவ மனுஷர் இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் ஆசாரியனை அல்லது உங்கள் போதகரை நீங்கள் என்ன செய்யணும்? வரவழைக்கணும். போதகரோட வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆசாரியனிடத்திலே வந்து சேர்ந்து அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் தம்முடைய யுத்தத்தை எப்படி நடத்தணும், எப்படி செய்யணுங்கிறதுக்கு அவருக்கும் ஆசாரியனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அவருக்கும் ஆசாரியனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவின் அடிப்படையிலே அவர் யுத்தங்களில் வெற்றி தருவதற்கு வாஞ்சையோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லது உங்கள் சவால்களை, உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு அவரோடு கூட செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆசாரியர்களை தேவன் ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி செய்வதற்கு, ஜனங்களை தேவனோடு கூட இணைப்பதற்கு, வழிநடத்துவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர்தான் யாரு? ஆசாரியர். அல்லேலூயா. இந்த ஆசாரியர் ஒருவர் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போக முடியும். இந்த ஆசாரியர் ஒருவர் தான் உடன்படிக்கை பெட்டியை தன் தோளின் மேல் வைத்து சுமக்க முடியும். இந்த தோள் மேல் இந்த பெட்டியை வைத்திருப்பவர்கள் யார்? இவர்கள் தான் ஆசாரியர்கள். இவர்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள், தேவ வல்லமையை சுமக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ இவர்கள் மேலே தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவ வல்லமை இருக்கிறது. வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். யோசுவா 3:13 படியுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட பூமிக்கு அல்ல, பூமின்னு எங்கெல்லாம் இருக்குதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டி சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்கள், ஆசாரியருடைய கால் தண்ணீரில் பட்ட உடனே வேகமாய் ஓடி வருகிற தண்ணீர் ஓடாமல் அப்படியே குவியலாக என்ன செய்துவிடும்? நின்றுவிடும். அல்லேலூயா. அப்போ ஆசாரியர்களுடைய காலில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. ஆசாரியருடைய தோல்லையும் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. தோளில் இருக்கிற வல்லமை கால்லையும் இருக்குது. தோளில் வல்லமை விளங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்கள், அதெல்லாம் சுமக்காத ஆசாரியர்கள், அதெல்லாம் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்காத யாரோ ஒருவர், நான் போய் தண்ணியில் நிற்க போகிறேன்னு நின்னா அதால் அடிச்சுட்டு ஓடிடும். அல்லேலூயா. தண்ணியோடு போயிட வேண்டியதுதான். அல்ல, தண்ணி பிரியாது, தண்ணி நிற்காது. சில நேரங்களில் அந்த ஆசாரியர்களை வரவழைக்காமல், ஆசாரியர்களை தண்ணீரிலே பிரச்சனையில் காலை வைக்க அனுமதிக்காமல் நிறைய பேர் அவங்களே காலை வச்சு இழுத்துட்டு போயிடுது. அது பாட்டு இழுத்துட்டு போயிடுது. இல்லை, அப்படி போகக்கூடாது. தேவ ஆசாரியர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது, இதில் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர்களுடைய தோளில் மட்டுமல்ல, ஆசாரியருடைய கையிலும் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. வாசித்து பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம்
17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகின்றது, மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். கவனிச்சிங்களா? மோசே மலை மேலே நின்று கொண்டு 2 கையையும் இப்படி நிற்கிறான். கீழே யுத்தம் நடக்குது, யோசுவா தலைமையில் ஒரு யுத்தம் நடக்குது. இவன் மலை மேலே நின்று, இவனோடு கூட ஊரும் ஆரோனும் மலையில் நிற்கிறார்கள். கையை மோசே 2 கையையும் உயர்த்தி நிற்கிறாரு. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் தங்கள் பட்டயத்தை வேகமாக சுழட்டி எதிரிகளை அடித்து நொறுக்கி ஓட ஓட துரத்துகிறார்கள். எதிரிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், விரட்டுகிறார்கள். எங்கேயோ விரட்டிட்டாங்க. அந்த மோசையின் கை கொஞ்சம் தளர்ந்தது பாருங்க, வலி எடுத்துச்சு. அப்படியே மோசை கையை கீழே போட்டா ஓடின எதிரிகள் தங்கள் பட்டயத்தை சுழட்டி சுழட்டி இஸ்ரவேலரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் எவ்வளவு துரத்தினார்களோ அவ்வளவாய் சுவரில் எரிஞ்ச பந்து மாதிரி பின்னால் ஓடி வர்றாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மோசையின் கைக்கு ஆண்டவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா இருக்குது. அப்போது அந்த பக்கத்தில் இருந்த 2 பேரும் பார்த்தாங்க. இதை மோசை கை உயர்ந்தா வெற்றி கிடைக்கி, தாழ்ந்தா தோல்வி வருது. அப்படியானால் ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை மோசை பக்கத்தில் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் வலது கையையும் ஒருத்தன் இடது கையும் ஒரே சீராக என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி பிடிச்சாங்க பாருங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் தங்கள் பட்டயத்தை சுழட்டி சுழட்டி அடிக்கிறார்கள் மீதியானியர்கள் இப்பொழுது அமலேக்கியர்கள் இப்பொழுது துண்டக்கான துணியக்கான ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. விரட்டுறாங்க, எங்கேயோ விரட்டிட்டாங்க, அடித்து நிறைய பேரை வீழ்த்திட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஜெயம் என்ன செஞ்சுட்டு உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ ஆசாரியருடைய கரத்தை தாங்கினா உங்களுக்கு தான் வெற்றி. அல்லேலூயா. மோசே கரத்தை தூக்கி பிடிக்கிற, மோசே கரம் உயர்த்திருக்கிறது யாருக்கு தான்? மக்களுக்காகத்தான், ஜனங்களுக்காகத்தான். ஜனங்கள் சத்ருவால் பாதிக்கப்படக்கூடாது, எதிரிகளால் வீழ்த்தப்படக்கூடாது, வியாதியால் தாக்கப்படக்கூடாது, வறுமையால் அலக்களிக்கப்படக்கூடாது என்று சொல்லி இந்த ஆசாரியன் ஜனங்களுக்காக கையை உயர்த்தியிருக்கிறான். இப்போ மக்கள் நமக்காக கை உயர்த்துகிற ஆசாரியனுடைய கையை ஒடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கையை வளைச்சிடக்கூடாது, கையை தூக்கணும். அல்லேலூயா. கையை தாங்கணும், ஊழியரை தாங்கணும், ஆசாரியர்களை உற்சாகப்படுத்தணும். அது நமக்கு ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாதத்துக்காகத்தான் அவர் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார், நம்முடைய நன்மைகளுக்காகத்தான். அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆசாரியன் தோள் மேல் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறான், கையை உயர்த்தி கொண்டிருக்கிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் வெற்றி கிடைக்கிறது. அப்போது ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு யுத்தம் செய்ய தொடங்கும் போது அல்லது உங்களுக்கு ஒரு யுத்தம் வரும்போது நீங்கள் முதல்ல ஆசாரியன்ட்ட போங்க அப்படின்னு சொன்னால், ஆசாரியன் சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலரை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்யுங்கள். யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவளண்டாம். ஆசாரியன் சொல்கிற நல்ல வார்த்தை, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவரை பார்த்து பயப்பட வேண்டாம், தத்தளிக்கவும் வேண்டாம். உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லணும். அல்லேலூயா. ஆசாரியன் வாயில் ஒரு நல்ல வார்த்தையை கேட்டுப்போ, உனக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ ஆசாரியன் எப்போதுமே நல்ல வார்த்தையை சொல்லணும். ஆமென். சோத்திரம். ஒரு வாலிபன் ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறான், ஓடி எப்படியாவது ஃபஸ்ட்டு பரிசு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாகம், அதுக்காக பயிற்சி நாளெல்லாம் எடுத்துருக்கிறான். நல்ல பயிற்சி எடுத்துட்டான், எப்படியாவது முதல் பரிசு நான் தான் வாங்கணும்னு சொல்லி. அவங்க பாட்டி இருந்தாங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுவோமே இந்த பந்தயத்தில். பாட்டி என்ன ஒரு ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட போனான். எங்கடா போகிற அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஓட்டப்பந்தயம் ஓட போகிறேன், நான் முதல் பரிசு வாங்கணும் பாட்டி, நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, டேய் பார்த்து கொஞ்சம் மெதுவாக ஓடு,
பார்த்து கொஞ்சம் மெதுவாக ஓடுனாங்க. அது எப்படிப்பட்ட வார்த்தை? அந்த பேரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. வேகமாக ஓடுன்னு சொல்லலையே எங்கள் பாட்டி, கொஞ்சம் மெதுவாக போன்னு சொல்லிட்டுதே, நான் பரிசு பெற முடியாதே, என்ன செய்கிறதுன்னு அந்த வாலிபன் கலங்கிட்டான். அப்போது யுத்தத்திற்கு போகும்போது ஆசாரியர்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும்? நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அல்லேலூயா. அவங்க பலவீனமான வார்த்தையை சொல்லிடக்கூடாது. ஒரு விசுவாசி கூட என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். நான் திருச்சியில் போகும்போது ஒரு இதில், பாஸ்டர் 10 லட்சத்துக்கு ஒரு பெரிய கடை ஆரம்பித்தேன், ஒரு பெரிய கடை. ஒரு மனிதரை ஜெபம் பண்ண கூப்பிட்டேன், அவர் ஜெபம் பண்ணார். ஜெபம் நல்லா தான் பண்ணார், பண்ணி முடிச்சுட்டு போயிடுவார்னு பார்த்தேன். அவர் சொன்னார், பாருங்கள் இது ஒரு 5 வருஷம் ஆகும் டெவலப் ஆக, இப்போதைக்குள்ளே ஆகாது. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு பாஸ்டர், நான் 10 லட்சத்தை இன்னும் 5 வருஷம் கழிச்சா கடங்காரனா ஆயிடுவேனே. அப்போது இப்படி மக்கள் யுத்தத்திற்கு போகும்போது ஒரு நல்ல காரியத்துக்கு காலெடுத்து வைக்கும்போது அவர்களை சிலர் அபசகுணமான வார்த்தை, துரதிர்ஷ்டமான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் முன்னே போக விடாதபடிக்கு செய்கிறார்கள். ஆனால் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற, தேவ பெட்டியை சுமக்கிற, தேவ கரத்தை ஏறெடுக்கிற ஒரு தேவ ஆசாரியன் அந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லேலூயா, உங்கள் இருதயம் தத்தளிக்க வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட வருவார், நீங்கள் முன்னே போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்கும்போது உண்மையாகவே கர்த்தர் அவங்களோட போயிடுவார். அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை கூட, வேலைக்கிழமை கூட ஒரு பிரதரை லண்டனுக்கு அனுப்பி வச்சோம். ஜெபத்தோட போங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு வருகிறார், சுகமாக போய் சேர்ந்துட்டார். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம எந்த காரியமானாலும் ஆசாரியர்கள் வந்து ஜெபிக்கும்போது அதில் ஒரு ஜெயம் கொடுக்கிறார். அப்போது முதலாவதாக ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் சந்திக்க வேண்டியவர்கள் யார் சொல்லுங்கள்? ஆசாரியர்கள், தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள், பாஸ்டர். ஆமென். சோதர இரண்டாவது வாசிக்கலாம் வேதாகமத்திலே. நாம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? நெகேமியா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 4:18. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். ரெண்டாவது, எக்காலம் ஊதுகிறவங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். எதை ஊதுகிறவங்களை? எக்காலம் ஊதுகிறவங்களை. இஸ்ரவேலர் மத்தியிலே எக்காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்காலத்தை பற்றி நீங்கள் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் அல்லது 9ஆம் அதிகாரம், நீங்கள் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து கடைசி வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1000 பேருக்கு தலைவரை கூப்பிட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விதத்தில் எக்காலத்தை ஊதணும். யுத்தம் செய்ய தொடங்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு விதமாய் எக்காலம் ஊதணும். யுத்தத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு விசேஷித்த எக்காலத்தை ஊத வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமாக எக்காலத்தை ஊதணும். யுத்தம் செய்வதற்கென்று ஒரு எக்கால சத்தம் இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டால் எல்லாரும் யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. இன்னொரு எக்காலத்தை ஊதுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டால் எல்லாரும் சபை கூடி ஆராதிக்க வந்துடுவாங்க. இன்னொரு எக்காலம் இருக்கு, அதை ஊதிட்டா 1000 பேருக்கு தலைவர்கள் எல்லாம் வந்துடுவாங்க. அப்போ 3 விதங்களில் எக்காலங்கள் இருக்கிறது. ஆமென். பவுல் சொல்றாரு 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்ல, எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு புறப்படுவான். அப்போ விளங்காத சத்தம் விட்டுறக்கூடாது. சரியான சத்தம், சரியான எக்காலம், சரியான காரியம். அப்போ எக்காலத்தை பற்றி பைபிளில் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. சோதர் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், வாலிபரையும் சபையரையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். அப்போ உபவாசம்னு இருப்பது அது ஒரு எக்காலத்துக்கு, எக்காலம் உபவாச ஜெபத்துக்கு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் யுத்தத்திற்கு
போகும்போது எக்காலம் ஊதுங்க. அது யுத்தம் செய்வதற்கு அடையாளமாக இருக்குது. சபைக்கு கூடுவதற்கு எக்காலம் ஊதும்போது அது சபைக்கு மக்களை கூடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இப்பொழுது இந்த நெகேமியாவை பாருங்கள். ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்பு? இடிந்து போன அலங்கத்தை, சீரழிந்து போன அலங்கத்தை, இடிந்த குடும்பத்தை, இடிந்த சபையை, இடிந்த வாழ்க்கையை, உடைந்த தொழிலை, உடைந்த கம்பெனியை மறுபடியும் சீர்படுத்தி சீர்தூக்கி கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேலை செய்கிறவர்களும் தேவை. அதே நேரத்தில் எக்காலம் ஊதுகிறவர்களும் தேவை. எதற்கு என்று சொன்னால், இடிந்த குடும்பங்களை மறுபடியும் கட்டும்போது இடித்து போட்டவனுக்கு என்ன வரும்? கோபம் வரும். அல்லது சத்துருக்களுக்கு என்ன வரும்? எரிச்சல் வரும். நான் இடித்து போட்டு அழகு பார்க்குறேன், இவன் கட்டி அழகு பார்க்க போகிறானே, இவனை கட்ட விடக்கூடாது. சன்பல்லாத், தோபியா, அரபியன் ஆகிய கேசமும் 4 பேரும் எதிர்த்து நின்றார்கள். எப்போது இந்த அலங்கத்தை இடிக்கலாம் என்று அவர்கள் வட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். உன் குடும்பத்தை நீ கட்ட நினைக்கும் போது பிசாசு உன் குடும்பத்தை இடிக்க நினைப்பான். உன் வாழ்க்கையை கட்ட நினைக்கும் போது பிசாசு உன் வாழ்க்கையை தகர்க்க நினைக்கலாம். உன்னுடைய தொழிலை, உன் பொருளாதாரத்தை அழகாக கட்டி எந்த கடனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நேர்மையாக கொண்டு வரணும் நீ நினைப்ப. எந்த கடனும் இருக்காதபடிக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் பொருளாதாரத்தில்னு சொல்லி. ஆனால் பிசாசானவன் இதில் எங்கே போய் கையை வச்சா இந்த பொருளாதாரம் அப்படியே சரிந்து விழுன்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அப்போ நமக்கு அவன் வருகிறதை அறிவிப்பதற்கு, அவனோடு நாம் யுத்தம் செய்வதற்கு நமக்கு எக்காலம் ஊதுகிறவர்களை நம் பக்கத்தில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா அல்லேலூயா நமக்கு நல்லது. கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வதற்கு அது ஏற்றது. அல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனத்தில் கூட நீங்கள் வாசித்து பாருங்க. எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே நீங்கள் வந்து எங்களோடு கூட கூடுங்கள், அங்கே தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எக்கால சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் என்ன செஞ்சிருங்க? கூடிருங்க. சபையிலே ஒரு உபவாச ஜெபம் என்று அறிவித்தால் உடனே நம்ம எல்லாரும் கூடிடணும். கூடிட்டா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நமக்காக. நம்ம கூட தான் மாட்டோம். நம்ம எல்லாரும் இணைந்து துதிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஆனால் நம்ம எல்லாரும் இணைய தான் மாட்டோம். இணைவது முக்கியம், ஒருமுகப்படுவது முக்கியம், ஐக்கியப்படுவது முக்கியம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நெகேமியா சொல்றார், எக்கால சத்தத்தை நீங்கள் எங்கே கேட்கிறீர்களோ அங்கே எல்லாரும் ஒன்றா கூடுங்க, அங்கே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனம் வந்துட்டுன்னு சொன்னால் போதும், ஒன்றா கூடிட்டா போதும். ஐக்கியத்தின் மத்தியில் தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய யுத்தம் செய்ய தூண்டப்படுகிறது. அப்போ ஆண்டவரை நமக்காக யுத்தம் செய்ய தூண்டுகிற 2வது காரியம் என்ன சொல்லுங்க? ஒன்று கூடுதல். எக்காலம் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஒன்றா கூடணும். எக்கால சத்தத்தை ஊதினவங்களும் மக்களும் என்ன செஞ்சிடணும்? ஒன்றா கூடணும். ஒன்றா கூடிட்டா ஒரு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒன்றா கூடிடணும். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணால் போதும், அந்த வீட்டுக்கு விடுதலை வந்துடும். அல்லேலூயா. சபைக்கு விரோதமாக ஒரு பிரச்சனைனா சபையார் எல்லாரும் ஒன்றா கூடணும். தேசத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எல்லாரும் ஒன்றாக கூட வேண்டும். எப்பொழுது கூடுகிறோமோ அங்கே கர்த்தர் யுத்தம் செய்வார். தேசத்தின் சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது. நேற்றைய தினத்தில் 55 பேர் இறந்து போயிருக்கிறாங்க கொரோனாவில். நாட்டில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொரோனாவில் பிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுன்னு சொல்லி தெரியாது. இப்போது அறிவாளிகள், மருத்துவர்கள் பல ஆலோசனைகளை பண்ணினாலும், அரசியல்வாதிகள் பல ஆலோசனை பண்ணினாலும், சபை, தேவ மனிதர்கள் இன்றைக்கு கை உயர்த்தி நின்று ஒரு மனதோடு கர்த்தாவே இந்த வல்லமை அழியட்டும், இந்த வியாதி ஒழியட்டும், உம்முடைய கிருபையை தாரும், மக்களை பாதுகாரும் என்று எக்காலத்தை ஊதுகிறவர்கள், கை உயர்த்துகிறவர்கள், ஒருமனப்படுகிறவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே கர்த்தர் இந்த கொரோனாவின் வல்லமைக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தரை யுத்தம் பண்ண தூண்டுவது, மோட்டிவேட் பண்ணுவது எதுன்னு சொன்னால் ஆசாரியர்களை போய் முதல்ல என்ன செய்யணும்? சந்திக்கணும். 2வது எல்லாரும் ஒரு மனதோடு கூட
எக்காலம் ஊதுறவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கணும், துதிக்கிறவங்கெல்லாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும், ஒரு மனதோடு கூட இருக்கணும், ஒன்றா கூடணும். அல்லேலூயா, சோதரம். மூன்றாவது வாசியுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 10:9 படிங்க, வாசிங்க சீக்கிரம். இல்லை, என்னாகமம் 10:9 இல்லை, நான் சாரி என்னாகமம் நம்பர்ஸ் சார். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்களேன். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது என்ன செய்யணுமா? பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். காம்பூம் அப்படின்னு சத்தம் போடணும், பயங்கரமான சத்தம். அல்லேலூயா. எக்காலத்தை பயங்கரமாக ஊதணும். இப்படி ஊதும்போது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். பூமியிலிருந்து ஏதோ ஒரு எக்கால சத்தம் மேலே வருதுன்னு சொல்லி கர்த்தர் நினைப்பார், என் பிள்ளைகள் எக்காலம் ஊதுறாங்க, என்னன்னு தெரியலையே எக்காலம் ஊதுறாங்க. கீழே பார்ப்பார், ஓ என் ஜனங்களுக்கு விரோதமாய் பகைஞர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பகைஞருக்கு விரோதமாக நம்ம போய் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும்னு சொல்லி யுத்தம் பண்ணி அந்த பகைஞருக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிச்சிருவார். அல்லேலூயா. இதை செஞ்சால் விடுதலை கிடைக்குமா? ஆண்டவர் எக்காலம் ஊதும்போது நினைப்பேங்கிறார். எக்காலம்னா என்ன? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்படி எக்காலம் ஊத முடியுமா? எப்போ? உங்களுக்கு வியாதி வந்த நேரத்தில் இழுத்து மூடக்கூடாது, இப்படி எக்காலத்தை ஊதணும். உங்களுக்கு சத்துரு வந்த நேரத்தில் இந்த மாதிரி எக்காலம் ஊதணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனைன்னு தலைவிரித்து ஆடும்போது இந்த மாதிரி எக்காலத்தை ஊதி மணிக்கணக்காக உங்களால் பாடி துதித்து ஆராதிக்க முடியுமா? அல்லேலூயா அல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு விரோதமாக 3 கூட்ட மக்கள் வந்தாங்க. சேயீர் மலை தேசத்தார், அம்மோனியர், மோவாபியர். கடற்கரை மணலை போல திரளாக சூழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பிரச்சனை முள்ளில் பட்ட துணி போல கிடக்கும், எதை எடுக்கன்னே நமக்கு தெரியாது. இந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணவா, ரெண்டாவது அதை பண்ணவா, இதை பண்ணவா, ஒன்றை எடுத்தால் இன்னொன்று மாட்டிக்கிடும். இந்த கடன் அடைக்கவா, அந்த கடன் அடைக்கவா, இந்த கடனை அடைக்க இங்கே ஒரு பள்ளத்தை தோண்டி அதை நிரப்புறது, இங்கே ஒரு புது கடன். இப்படியே நம்ம மாற்றி மாற்றி எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நம்ம தெரியாது. இப்போ 3 கூட்ட மக்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தபோது அவன் பண்ணின ஆண்டவர் நம்மளை நினைக்கணும்னா ஒன்றை செய்யணும்னு சொல்லி கர்த்தரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன காரியம் இருக்குது அதைத்தான் பார்த்தான். அவன் யுத்த தளவாடங்களை ஆயத்தப்படுத்தலை, யுத்த வீரர்களை ஆயத்தப்படுத்தலை. புது பிரகாரத்து முகப்பில் யூதா வெங்கும் உபவாசம் அப்படின்னு ஒரு எக்காலத்தை கூறினான். உபவாசம் அப்படின்னு கூறினான் பாருங்க. மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கூடி வந்துட்டாங்க. வந்தால் அவன் பண்ணுறான் ஜெபம், ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாலே நிற்க எங்களுக்கு என்ன கிடையாது? பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியலை. எங்கள் கண்கள்
உண்மையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை, இவ்வளோ பெரிய வியாதியை, இவ்வளோ பெரிய போராட்டத்தில் நான் என்ன பண்ணணும்னு தெரியலை, என்ன செய்யணும்னு தெரியலை, எதிர்த்து நிற்கவும் முடியலை. ஒன்று தெரியுது, எங்கள் கண் உண்மை தான் பார்த்துக்கிட்டே இருக்கு, உண்மை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு ராஜா, வீரர்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய ராஜா, யுத்த தளவாடங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய ராஜா, அநேக நண்பர்களை தனக்காக கூட்டி சேர்த்து கொள்ள வேண்டிய ராஜா அதை செய்யாமல் என்ன செய்தான் தெரியுமா? தீர்க்கதரிசிட்ட போனான். கர்த்தரையும் அவருடைய தீர்க்கதரிசியையும் நம்புங்கள், அப்பொழுது என்ன பெறுவீர்கள்? சித்தி பெறுவீர்கள். தீர்க்கதரிசி சொன்னார், இது உங்களுடைய யுத்தமே அல்ல, இது யாருடைய யுத்தம்? கர்த்தருடைய யுத்தம். அதனால் அவன் என்ன பண்ணான்? இது கர்த்தருடைய யுத்தமாக இருக்கிறதுனால அவரை மோட்டிவேட் பண்ணணும், அவரை உந்து சக்தி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுத்தத்தின் முன்னணியில் துதித்து பாடுகிற பாடகரை, கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், கர்த்தர் மகிமை உள்ளவர் என்பதை பாடி பாடி மாறி மாறி பாடி பாடி துதிக்க 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 அல்லேலூயா துதிச்சுக்கிட்டே இருந்தான், ஆராதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு எதிராய் வந்த விரோதிகள், இங்கே துதிப்பாடல் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. யுத்தத்தில் எனக்கு பங்கு இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ தான் கிடைக்குன்னு சொல்கிறான். இதுக்குன்னா நான் வந்திருக்கவே மாட்டேனே, நான் அதிகமாக தருவேன்லாம் நான் வந்தேன், உன் கூட வந்ததே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன தான் நினைக்கிறேன் நீ? நான் இந்த யுத்தத்துக்கு வரல, வந்துட்டு வரலன்னு சொல்லுவியா அப்படின்னு ஒரு போடு போட்டான். அவனுக்கு கோவம் வந்துச்சு. இவனை அடித்தான், அவனை அடித்தான். 3 பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர், இங்கே பாட்டு நடக்குது, இங்கே துதி நடக்குது, இங்கே ஜெபம் நடக்குது, அங்கே அடிபிடி நடக்குது, அங்கே கலகம் நடக்குது, அங்கே கலவரம் நடக்குது, அங்கே போராட்டம் நடக்குது, சண்டை நடக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லாரும் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டாங்க. இவங்க போய் பார்த்தா 1-2 தான் மிஞ்சி இருக்குது. மிஞ்சின 1-2 இவங்க போட்டு தள்ளினாங்க. அது வர பார்த்தா அல்லேலூயா துதிச்சு பாடினவங்களுக்கு இருந்தது பாருங்கள் ஆசீர்வாதம். 3 நாளாக அந்த பிரேதத்தில் கிடந்த சரப்பணிகள், காதணிகள், அஸ்த கடகங்கள், எல்லா பிரேச்சந்தாக்குகள், கிரீடங்கள் உரிந்து உரிந்து சாக்கு மூட்டையை வச்சு அள்ளி அள்ளி போட்டாங்க. எத்தனை நாள்? 3 நாள் அள்ளினாங்க. எதிரிகளுடைய வல்லமையை, நன்மைகளெல்லாம் பறித்து ஒரு மலை போல குவிச்சிட்டாங்க, கொள்ளையுள்ள பர்வதம் போல குவிச்சிட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு யுத்தம் வருதுன்னு நினச்சிக்கங்க, பயப்படாதீங்க, நீங்கள் அதில் தான் பல கோடியே சம்பாதிக்க போகிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் தான் உங்களுக்கு செல்வமே வரப்போகுது, அதில் தான் உங்கள் நன்மையே வரப்போகுது. அந்த யுத்தம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது, அந்த பிரச்சனை அவங்க பிரச்சனையாகவே மாற்றி உங்களை கர்த்தர் அந்த செல்வத்தை நன்மையை சுதந்தரிப்பதற்கு துதித்த உங்களை, பாடிய உங்களை, எக்காலத்தை பெருந்தொனியாய் முழக்கிட உங்களை, அல்லேலூயா, கர்த்தரே உங்களுக்கு யுத்தம் செய்து உங்கள் நன்மையை தந்து உங்கள் ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் தலையை உயர்த்துகிறவராய், உங்களை கலிவுற பண்ணுகிறவராய். பெராக்காவிலே அவர்கள் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்த போல நீங்களும் எக்காலத்தை ஊதுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஜெயம் உங்களுக்கு. கர்த்தர் இந்த நாளிலே அவரை மோட்டிவேட் பண்ணுவது, அவரை உந்து சக்தியாய் அமைப்பது, அவரை தள்ளுவது, இதுதான். ஆசாரியரிடத்தில் பேசுங்க. 2வது, ஒருமனப்பட்டு யுத்தம் எக்காலம் ஊதுறவங்கெல்லாம் வச்சுக்கங்க, ஒன்னாசா கூடுங்க. 3வது, எக்காலத்தை ஊதுங்க, ஜெயம் உங்களுக்கு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.